Introduction to Excel 2007. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2007இல் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா டாஸ்க்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொள்ளும்படி இந்த டுட்டோரியல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டுட்டோரியல் உங்களை எக்ஸலில் ஒரு பவர்ஃபுல்லான யூசராக மாற்றும். நீங்கள் முதலிலிருந்து எல்லா எக்ஸசைஸையும் கற்றுக்கொள்ளும் போது எல்லா வேர்ட் டாக்குமெண்ட்ஸிலும் ஒர்க் செய்யக்கூடிய அளவு திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். எக்ஸல் உலகிலேயே அதிக அளவு பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸின் ஒரு பார்ட்டாகும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்றால் என்ன? எக்ஸல் என்பது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். இதை வைத்து பட்ஜெட் மற்றும் சேல்ஸ் ரிப்போர்ட்டை அட்ராக்டிவாக பிரசன்ட் செய்ய முடியும். எக்ஸலை கற்றுக்கொள்ளும் போது அடிக்கடி ஸ்ப்ரெட்ஷீட் என்ற டேர்மை கேட்பீர்கள். ஸ்ப்ரெட்ஷீட் என்றால் என்ன? ஸ்ப்ரெட்ஷீட் என்பது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இதில் நம்பர் அண்ட் டெக்ஸ்ட் போன்ற டீடைல்ஸ், ரோ மற்றும் காலம்களின் கிரிட் ரெப்ரசன்ட் ஆகியிருக்கும். எக்ஸல் எதற்கு தேவைப்படுகிறது? எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபேமிலியின் ஒரு பவர் ஹவுஸ். எக்ஸல் மூலமாக லிஸ்ட் அல்லது டேபிள்ஸில் உள்ள டேட்டாஸை கிரியேட், எடிட் அண்ட் அனலைஸ் செய்யலாம். நம்பர் கிரன்ச்சிங். இதன் மூலம் பட்ஜெட், சர்வே அனாலிசிஸ் போன்ற எல்லா விதமான ஃபினான்ஷியல் அனாலிசிஸையும் செய்யலாம். கிரியேட்டிங் சார்ட்ஸ். பல வகையான உயர்தரப்பட்ட கஸ்டமைசபிள் சார்ட்ஸை கிரியேட் செய்யலாம். ஆர்கனைசிங் லிஸ்ட். ரோ அண்ட் காலமை பயன்படுத்தி லிஸ்டை சிறப்பாக ஸ்டோர் செய்யும். ஆக்சஸிங் அதர் டேட்டா. பல வகையான சோர்சஸில் இருந்து டேட்டாஸை இம்போர்ட் செய்யும். கிரியேட்டிங் கிராஃபிக்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். ஷேப்ஸ் மற்றும் நியூ ஸ்மார்ட் ஆர்ட்டை கொண்டு ப்ரொஃபஷனலான டயக்ராம்ஸை கிரியேட் செய்யலாம். ஆட்டோமேட்டிங் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். எக்ஸல்ஸ் மேக்ரோ கேப்பபிலிட்டிஸை கொண்டு சிங்கிள் மவுஸ் கிளிக்கில் கடினமான ஒர்க்கை பெர்ஃபார்ம் செய்யலாம். இப்பொழுது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 எவ்வாறு ஓபன் செய்வது என்று பார்ப்போம். ஸ்டார்ட் பட்டன் சென்று ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் செய்யவும். அவை ஒரு ப்ரோக்ராம் லிஸ்டை டிஸ்ப்ளே செய்யும். ப்ரோக்ராம் லிஸ்டில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை செலக்ட் செய்யுங்கள். அது ஆஃபீஸ் அப்ளிகேஷனை காண்பிக்கும். லிஸ்டில் இருந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007ஐ கிளிக் செய்யுங்கள். அப்போது எம்டி எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஓபன் ஆகும். கிரியேட்டிங் பேசிக் ஒர்க்ஷீட். ஒர்க்ஷீட் என்பது கிரிட்ஸ் ஆஃப் கால்ஸ். இதில் உங்கள் இன்ஃபர்மேஷன் மற்றும் ஃபார்முலாஸ்களை டைப் செய்யலாம். கிரிட் எக்ஸல் விண்டோவின் மிக முக்கியமான அங்கமாகும். இந்த கிரிட்டில் தான் நீங்கள் டேட்டா என்டரிங், ரைட்டிங் ஃபார்முலாஸ் மற்றும் ரிசல்ட் ரிவ்யூவிங் போன்ற வேலைகளை செய்வீர்கள். எக்ஸல் கிரிட்டின் சில அடிப்படை விதிகளை பார்ப்போம். கிரிட் ஆனது உங்கள் ஒர்க் ஷீட்டை ரோ மற்றும் காலங்களாக பிரிக்கும். செல் என்பது உங்கள் ஒர்க் ஷீட்டின் மிக சிறிய யூனிட் ஆகும். செல்ஸ் ஆனது ரோஸ் மற்றும் காலங்களாக அறியப்படுகிறது. ஒரு எக்ஸல் செல் ஆனது 32,000 கேரக்டர்ஸை ஹோல்ட் செய்யும். ஒரு ஒர்க் ஷீட் ஆனது 16,000 காலம்ஸ் மற்றும் 10 லட்சம் ரோக்களை கொண்டது. ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அன்லிமிட்டெட் ஒர்க் ஷீட்களை கொண்டது. நீங்கள் இன்ஃபர்மேஷன்களை என்டர் செய்யும் போது ஒவ்வொரு செல்லாக இன்ஃபர்மேஷனை என்டர் செய்வீர்கள். எந்த ஆர்டரிலும் என்டர் செய்யலாம். ஸ்டார்டிங் அ நியூ ஒர்க் புக். எக்ஸலை ஓபன் செய்த பின்னர் நீங்கள் இன்னொரு ஒர்க் புக்கை கிரியேட் செய்ய வேண்டுமென்றால் கீழ்காணும் ஸ்டெப்ஸை ஃபாலோ செய்யவும். ஆஃபீஸ் பட்டனை செலக்ட் செய்து நியூவை கிளிக் செய்யவும். ஒர்க் புக் விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவில் பிளாங்க் ஒர்க் புக்கை செலக்ட் செய்து கிரியேட் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு புதிய ஒர்க் புக் புக் 2 என்ற பெயரில் ஓபன் ஆகும். Navigating and editing data in a worksheet. எக்ஸல் கிரிட்டை சுற்றி குவிக்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மூவ் ஆகுவது ஒரு திறமை வாய்ந்த செயலாகும். ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு போக 2 வழிகள் உண்டு. கீபோர்டில் உள்ள ஆரோ கீயை பயன்படுத்தி ஒவ்வொரு செல்லாக எந்த டைரக்ஷனில் வேண்டுமானாலும் செல்லலாம். மவுஸை வைத்து வேண்டிய செல்லுக்கு நாம் செல்லலாம். கீழே உள்ள டேபிளில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமாக எப்படி ஒர்க் ஷீட்டில் மேக்ஸ் செய்வது என்று பார்ப்போம். எக்ஸலில் அதிகமான செல்களை கடக்க கண்ட்ரோல் பிளஸ் ஆரோ கீயை பயன்படுத்த வேண்டும்.
The tabs of ribbon. இந்த டுட்டோரியல் முழுவதும் வெவ்வேறான tabs of ribbon மற்றும் அவைகளின் முக்கிய அம்சங்களையும் பார்ப்போம். Home tab. இங்கு மிக காமனாக யூஸ் செய்யப்படும் பட்டன்கள் உள்ளது. லைக் கட்டிங் மற்றும் பேஸ்டிங் இன்ஃபர்மேஷன், டேட்டாஸை ஃபார்மேட் செய்தல், சர்ச் டூலை கொண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை தேடுவது. இன்சர்ட் டேப். இந்த டேபின் மூலமாக டேபிள்ஸ், கிராஃபிக்ஸ், சார்ட்ஸ் மற்றும் ஹைப்பர் லிங்க்களை ஆட் செய்யலாம். பேஜ் லேஅவுட் டேப். இந்த டேப் உங்கள் ஒர்க் ஷீட்டை பிரிண்ட் செய்வதற்கு தயார் செய்யும். மார்ஜினை ட்வீக் செய்வது, பேப்பரை ஓரியன்ட் செய்வது, பேப்பர் செட்டிங் போன்றவற்றை இந்த டேப் மூலமாக செய்யலாம். ஃபார்முலா டேப். இந்த டேபில் கால்குலேஷன் செய்வதற்காக மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டேபை கொண்டு சூப்பர் ஸ்மார்ட் ஃபார்முலாவை உருவாக்கலாம். டேட்டா டேப். இந்த டேப் மூலமாக வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன்களை பெற்று எக்ஸலில் அனலைஸ் செய்யலாம். இதில் பெரிய அளவிலான இன்ஃபர்மேஷன்களை சார்ட்டிங், ஃபில்டரிங் மற்றும் சப்குரூப்பிங் செய்யலாம். ரிவ்யூ டேப். இந்த டேபில் ஸ்பெல் செக் செய்யலாம் மற்றும் ஒர்க் ஷீட்களில் உங்கள் கமெண்ட்களை ஆட் செய்யலாம். வியூ டேப். இந்த டேப் மூலமாக நாம் வெரைட்டி ஆஃப் வியூ ஆப்ஷன்களை பார்க்க முடியும் மற்றும் several separate எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல்களை ஒரு நேரத்தில் வியூ செய்யக்கூடிய வசதியும் இந்த டேபிளில் உண்டு. எடிட்டிங் டேட்டா. செல்லில் உள்ள எந்த கண்டென்ட்டையும் சீக்கிரமாக ரிமூவ் செய்ய அந்த செல்லுக்கு சென்று டெலிட்டை பிரஸ் செய்யவும். செல்லை எடிட் செய்ய வேண்டுமானால் செல்லை எடிட் மோடுக்கு மாற்ற வேண்டும். அதற்கு எடிட் பண்ண வேண்டிய செல்லுக்கு போங்கள். செல்லை எடிட் மோடுக்கு மாற்ற F2ஐ பிரஸ் செய்யுங்கள். இந்த மோட் ஆர்டினரி டெக்ஸ்ட் என்ட்ரி மோட் போல தோன்றினாலும் ஆரோ கீஸை நீங்கள் டெக்ஸ்ட் மத்தியில் மூவ் செய்து வேண்டிய மாற்றங்களை செய்ய முடியும். செல்லை எடிட் மோடுக்கு மாற்ற டபுள் கிளிக் செய்தாலும் போதும். எடிட் செய்த பிறகு சேஞ்சஸை சேவ் செய்ய என்டரை பிரஸ் செய்யவும். பில்டிங் பேசிக் ஃபார்முலா. முதலாவதாக நீங்கள் எக்ஸலில் ஃபார்முலாஸ் என்ன செய்யும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபார்முலா என்பது தொடர்ச்சியான மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகும். அதை நாம் ஒரு செல்லில் ஒரு குறிப்பிட்ட கால்குலேஷனை செய்ய பயன்படுத்துகிறோம். எக்ஸல் 2007இல் ஃபார்முலாஸ் 8192 கேரக்டர்களை கொண்டதாக இருக்கலாம். ஒரு செல்லில் ஃபார்முலா என்டர் செய்தவுடன் அந்த செல் ஃபார்முலாவின் ரிசல்ட்டை காண்பிக்கும். நீங்கள் ஃபார்முலாவை ஃபார்முலா பாரில் காணலாம். ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் எனும் விதிகள் எக்ஸல் ஒரு ஃபார்முலாவில் கால்குலேஷன்ஸ்களை நிகழ்த்த உதவுகிறது. கீழ்காணும் டேபிளில் ஒரு ஃபார்முலாவில் பயன்படுத்தக்கூடிய ஆபரேட்டர்ஸ் மற்றும் அதன் பிரசிடென்ஸ், அதாவது அதன் முன்னுரிமைகளை காணலாம். எக்ஸ்பொனன்சியேஷன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு எக்ஸல் அதை முதலில் நிகழ்த்துகிறது. லாஜிக்கல் எக்ஸ்பொனன்சியேஷன் இறுதியாக நிகழ்த்தப்படுகிறது. சம மதிப்புள்ள ஆபரேட்டர்களை எக்ஸல் இடமிருந்து வலமாக செயல்படுத்துகிறது. செல் ரெஃபரன்ஸ். எக்ஸலில் எந்த டாஸ்கையும் பெர்ஃபார்ம் செய்வதற்கு அதன் செல் ரெஃபரன்ஸை குறிப்பிடுவது மிகவும் முக்கியமான செயலாகும். இதன் மூலம் எக்ஸல் எளிதாக கணக்கிடும். எல்லா செல் ரெஃபரன்ஸும் இன்னொரு செல்லை பாயிண்ட் செய்யும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸை செல் A1 என்று குறிப்பிட வேண்டுமென்றால் =A1 என்று குறிப்பிட வேண்டும். இது காலம் A ரோ 1ஐ குறிக்கும். செல் ரெஃபரன்ஸ் ஃபார்முலாஸ்களுக்கு உள்ளாக ரெகுலர் நம்பர்களை போல செயல்படும். எடுத்துக்காட்டாக, கீழ்காணும் எக்ஸாம்பிள் 2 செல்களுடைய சம் ஆஃப் வேல்யூஸை கால்குலேட் செய்யும். செல்ஸ் A1 and A2. இந்த கால்குலேஷனுக்காக பாயிண்டரை A3இல் வைத்து =A1 + A2 என்று டைப் செய்து என்டரை பிரஸ் செய்யவும்.
உங்களுக்கு எளிதாக புரிவதற்காக அதனுடைய ரிசல்ட் இங்கே காண்பிக்கப்படுகிறது. எக்ஸல்ஸ் ஃபங்க்ஷன். எக்ஸலின் பாப்புலாரிட்டி அது அளிக்கும் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் உள்ளது. ஃபங்க்ஷன்களுக்கு உள்ளாக செல்லும் முன் அது டெஃபினிஷனை ஆழமாக பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் என்பது பில்ட் இன் அல்காரிதம்ஸ் ஆகும். அதனை ஃபார்முலாஸ்களோடு இணைத்து பவர்ஃபுல் கால்குலேஷன்ஸ்களை நாம் செய்யலாம். ஃபங்க்ஷன்ஸ் மினியேச்சர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் போல வேலை செய்யும். நீங்கள் டேட்டாஸை கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் கால்குலேஷன் செய்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபங்க்ஷன்களை சென் ரேஞ்சஸுடன் பயன்படுத்துதல். நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு செல்லை மட்டும் அல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை ரெஃபர் செய்யலாம். ரேஞ்ச் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்லை குரூப்பிங் செய்வது ஆகும். இந்த செல்ஸ்கள் அடுத்தடுத்து செல்லாக இருக்கலாம் அல்லது ஒர்க்ஷீட் முழுவதும் சிதறியும் இருக்கலாம். ரேஞ்சஸ் மூலமாக ஆவரேஜ், டோட்டல் மற்றும் பல்வேறு கால்குலேஷன்ஸ்களை செய்யலாம். சீரீஸ் ஆஃப் செல்ஸை குரூப் செய்வதற்கு கீழ்காணும் மூன்றில் ஒரு வழியை உபயோகிக்கவும். கமா ஒன்றிற்கும் மேற்பட்ட சொல்லை செப்பரேட் செய்யும். எக்ஸ் தி சீரீஸ். எடுத்துக்காட்டாக தி சீரீஸ் A1 B7 H9 மூன்று செல்களை கொண்ட செல் ரேஞ்ச் ஆகும். கமா யூனிட் ஆபரேட்டராக அறியப்படுகிறது. கமாவிற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ ஸ்பேஸை ஆட் செய்யலாம். ஆனால் எக்ஸல் அதை ரிமூவ் அல்லது இக்னோர் செய்துவிடும். கோலன் பிளாக் ஆஃப் செல்ஸை டாப் லெஃப்ட் மற்றும் பாட்டம் ரைட் கார்னராக பிரிக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டாக A1 A5 என்பது A1, A2, A3, A4 மற்றும் A5களின் ரேஞ்ச் ஆகும். ரேஞ்ச் A2, B3 என்பது செல்ஸ் A2, A3, B2 மற்றும் B3களை கொண்ட கிரிட் ஆகும். மல்டிபிள் செல்லை செலக்ட் செய்வதற்கு கோலன் தான் மிக சிறந்த ஆபரேட்டர். இரண்டு அல்லது அதற்கு மேலான டிஃபரண்ட் செல் ரேஞ்சஸை கொண்ட காமன் செல்ஸை ஸ்பேஸ் ஃபைண்ட் செய்யும். எடுத்துக்காட்டாக A1 A3, A1 B10 என்பது மூன்று செல்ஸ்களை கொண்ட ரேஞ்ச் ஆகும். ஸ்பேஸ் என்பது ஒரு இன்சர்ஷன் ஆபரேட்டர். இது அதிகமாக பயன்படுத்துவதில்லை. எடுத்துக்காட்டாக இந்த ஒர்க் ஷீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்களின் மார்க்ஸ் மற்றும் அவர்களின் ஆவரேஜை உருவாக்கலாம். அதற்காக பாயிண்டரை ரிசல்ட் பாக்ஸின் மீது வைத்து செல்லின் மீது கீழ்காணும் ஃபங்க்ஷன்ஸை எழுதவும். ஈக்குவல் டு ஆவரேஜ், ஓபன் பிராக்கெட் C1 C7 க்ளோஸ் பிராக்கெட், பிறகு என்டரை பிரஸ் செய்யவும். இந்த செல்லில் C1 முதல் C7 வரை ஸ்கோர் செய்யப்பட்ட ஆவரேஜ் மார்க்ஸை காணலாம். பேசிக்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். எக்ஸல் டேபிள் என்பது ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸின் தகவல்களின் தொகுப்பை ஸ்டோர் செய்யும் வழியாகும். ஒவ்வொரு ஐட்டம்ஸும் ஒரு தனி ரோவை எடுத்துக்கொள்ளும் மற்றும் ஐட்டம்ஸின் பல்வேறு வகையான தகவல்கள் அடுத்துள்ள காலம்களில் சேர்ந்திருக்கும். எக்ஸல் டேபிள்களில் சாதாரண ஒர்க் ஷீட்டை விட நிறைய பயன்கள் உள்ளன. அவை எக்ஸல் டேபிளை வேகமாக பெரிதாக்கவும் சிறிதாக்கவும் செய்யலாம். எக்ஸல் டேபிள்கள் ஸ்மார்ட்ஸ்களை கொண்டுள்ளன. நீங்கள் விரைவாக ரோஸ் மற்றும் காலம்ஸை செலக்ட் செய்ய முடியும், கஸ்டம் சார்ட் ஆர்டரை அப்ளை செய்ய முடியும் மற்றும் முக்கியமான ரெக்கார்ட்ஸை சர்ச் செய்யவும் முடியும். எக்ஸல் ஒரு பெரிய அளவிலான தகவல்களை டீல் செய்வதில் சிறந்ததாகும். எக்ஸலை டேட்டாபேஸுடன் எளிதில் இணைக்கலாம். கிரியேட்டிங் அ டேபிள். எக்ஸலில் டேபிள் உருவாக்குவது எளிது. அதை காண்போம். டேபிளை ஸ்டார்ட் செய்ய வேண்டிய ரோவை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். காலம் டைட்டிலை என்டர் செய்யுங்கள். ஒவ்வொரு காலமிற்கும் ஒவ்வொரு டைட்டிலை செலக்ட் செய்யுங்கள். நாம் இங்கு இ நம்பர், இ நேம், டிபார்ட்மெண்ட் என்ற 3 காலம் நேம்ஸை பயன்படுத்துகிறோம். பாயிண்டரை டேபிளினுள் வைத்து இன்சர்ட்டை சூஸ் செய்யவும். பின்னர் பாயிண்டரை டேபிள் டேப் மேல் வைத்து டேபிள் பட்டனை கிளிக் செய்யவும். மை டேபிள் ஹாஸ் ஹெட்டர்ஸ் செக் பாக்ஸ் ஆன் ஆகி இருக்கிறதா என்று செக் செய்யவும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எக்ஸலுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை காலம் ஹெட்டருக்காக உபயோகிக்கிறீர்கள் என்று தெரிவிக்கும். பிறகு ஓகேவை கிளிக் செய்யவும். ஒரு புதிய டேபிள் ஒர்க் ஷீட்டில் இன்சர்ட் ஆகியிருக்கும். ஃபார்மேட்டிங் அ டேபிள். டேபிளில் இருக்கும் ஒரு செல்லை மூவ் செய்யும் போது
எக்ஸல் ஒரு புதிய டேபை ரிப்பனுடன் ஆட் செய்யும். அதனை டிசைன் டேப் என்று அழைக்கிறோம். இந்த டேபுக்கு 5 செக்ஷன்கள் உள்ளது. ப்ராப்பர்ட்டீஸ் டேப் டேபை ரீநேம் மற்றும் ரீசைஸ் செய்ய உதவும். டூல்ஸ் டேப் இந்த டேப் பிவட் டேபிள்ஸை யூஸ் செய்ய உதவும். டூப்ளிகேட் ரோவை கண்டுபிடிக்கவும் மற்றும் டேபிள்ஸை ஆர்டினரி செல்ஸாக கன்வெர்ட் செய்யவும் இந்த டேப் உபயோகப்படுகிறது. எக்ஸ்டர்னல் டேபிள் டேட்டா டேப் இந்த டேப் எக்ஸல் டேபிளை கொண்டு டேட்டாபேஸிலிருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்டர்னல் டேட்டா ரெக்கார்ட்ஸ்களை உபயோகிக்க உதவுகிறது. டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன் இது உங்கள் டேபிளை அழகுபடுத்த உதவும். டேபிள் ஸ்டைல் டேபிள் ஸ்டைல் என்பது முழு டேபிள்களுக்கு அப்ளை செய்யப்படும் ஃபார்மேட்டிங் செட்டிங்களின் தொகுப்பாகும். ஒரு புதிய டேபிள் ஸ்டைலை தேர்வு செய்ய நியூ டேபிளை ஒர்க் ஷீட்டில் இன்சர்ட் செய்தவுடன் பாயிண்டரை ரிப்பன்ஸ் டிசைன் டூல் மேல் வைத்து கிளிக் செய்யவும். பின்னர் டேபிள் ஸ்டைல் சென்று டிராப் டவுனை கிளிக் செய்யவும். நிறைய ஆப்ஷன்கள் தோன்றுவதை நாம் காணலாம். ஒரு டேபிள் ஸ்டைல் மீது மூவ் செய்யும் போது எக்ஸல் உங்களுக்கு ஒரு லைவ் பிரிவியூவை காண்பிக்கும். இதனால் ஒவ்வொரு ஸ்டைலிலும் உங்கள் டேபிள் எப்படி தோன்றும் என்று காணலாம். டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன் டேபிள் ஸ்டைல் மற்றும் தீம் செட்டிங்ஸ் உடன் உங்கள் டேபிள் அப்பியரன்ஸை அழகுபடுத்த வேறு சில ஆப்ஷன்கள் உள்ளன. உங்கள் பாயிண்டரை டேபிள் டூல்ஸ் டிசைன் டேபிற்கு கொண்டு செல்லவும். அங்கு டேபிள் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் செக்ஷனுக்கு செல்லவும். அங்கு செக் பாக்ஸ்களை காண்பீர்கள். இவை பல்வேறு டேபிள் எலிமெண்ட்ஸை ஆன் அல்லது ஆஃப் செய்ய உதவும். ஹெட்டர் ரோ இந்த செக் பாக்ஸ் டேபிளின் மேலே உள்ள ரோ வித் காலம் டைட்டில்ஸை காண்பிக்கவோ அல்லது மறைக்க செய்யவோ உதவும். டோட்டல் ரோ இந்த செக் பாக்ஸ் டேபிளின் கீழ் உள்ள ரோ வித் சம்மரி கால்குலேஷன்ஸை காண்பிக்கவோ அல்லது மறைக்க செய்யவோ உதவும். ஃபர்ஸ்ட் காலம் டேபிள் ஸ்டைலில் டிஃபைன் செய்யப்பட்டிருந்தால் இந்த செக் பாக்ஸ் பல்வேறு விதமான ஃபார்மேட்டிங்கை உங்கள் டேபிளில் உள்ள ஃபர்ஸ்ட் காலமில் அப்ளை செய்ய உதவும். லாஸ்ட் காலம் இந்த செக் பாக்ஸ் உங்கள் டேபிளில் உள்ள லாஸ்ட் காலமில் பல்வேறு விதமான ஃபார்மேட்டிங்கை அப்ளை செய்ய உதவும். பேண்டட் ரோஸ் டேபிள் ஸ்டைலில் டிஃபைன் செய்யப்பட்டிருந்தால் இந்த செக் பாக்ஸ் எல்லா செகண்ட் ரோவிலும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங்கை அப்ளை செய்யும். பொதுவாக பேண்டட் ரோ பேக்ரவுண்ட் ஃபில்லுடன் தோன்றும். பெரிய டேபிள்களை விரும்புபவர்கள் பேண்டிங்கை அதிகம் பயன்படுத்துகின்றனர். ஏனெனில் இது ஒரு முழு ரோவை வலமிருந்து இடமாக நம் இடத்தை இழக்காமல் ஸ்கேன் செய்ய உதவுகிறது. பேண்டட் காலம்ஸ் டேபிள் ஸ்டைலில் டிஃபைன் செய்யப்பட்டிருந்தால் இந்த செக் பாக்ஸ் எல்லா செகண்ட் காலமிற்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங்கை அப்ளை செய்யும். பொதுவாக மக்கள் டேபிள்ஸை சைட் டு சைடாக ரீட் செய்ய விரும்புவதால் இதனை குறைவாகவே உபயோகம் செய்கிறார்கள். ஆடிங் பிக்சர் டு ஒர்க் ஷீட் எக்ஸல் 2007இல் பிக்சரை ஒரு மிதக்கும் பொருளை போல ஒர்க் ஷீட்டின் எந்த பகுதியிலும் எளிதாக பொருத்தலாம். இன்சர்ட்டிங் அ பிக்சர் உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பிக்சர் ஃபைலை இன்சர்ட் செய்ய கீழ்காணும் ஸ்டெப்ஸ்களை ஃபாலோ செய்யவும். இன்சர்ட்டை செலக்ட் செய்து பாயிண்டரை இல்லஸ்ட்ரேஷன் டேபுக்கு கொண்டு சென்று பிக்சர் பட்டனை கிளிக் செய்யவும். இன்சர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் தோன்றும். இன்சர்ட் செய்ய வேண்டிய பிக்சரை ப்ரௌஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். பிக்சர் ஒர்க் ஷீட்டினுள் இன்சர்ட் ஆகிவிடும். பொசிஷனிங் அண்ட் ரீசைசிங் அ பிக்சர் பிக்சரின் அமைப்பை மாற்ற பின்வருவனவற்றை செய்யலாம். பிக்சரை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட்டிற்கு சென்று உங்கள் பாயிண்டரை சைஸ் செக்ஷன் மேல் வைத்து இமேஜின் ஹைட் மற்றும் விட்த்தை குறிப்பிடவும். அல்லது டயலாக் பாக்ஸ் லான்ச்சரை கிளிக் செய்யும் போது சைஸ் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றும். அங்கு இமேஜின் உயரம் மற்றும் ரொட்டேஷன் ஆங்கிளை குறிப்பிடவும். இமேஜை ரீசைஸ் செய்ய இன்னொரு எளிமையான முறை என்னவென்றால் இமேஜை செலக்ட் செய்யவும். மவுஸ் பாயிண்டரை இமேஜின் எட்ஜிற்கு கொண்டு செல்லவும். உங்கள் மவுஸ் பாயிண்டர் ஆரோவாக மாறும்போது ஆரோவை வேண்டிய உயரத்திற்கு டிராக் செய்யவும். இமேஜை ரொட்டேட் செய்ய இமேஜின் டாப்பை செலக்ட் செய்து ரொட்டேட் செய்யவும். வேண்டிய அளவு இமேஜின் ஆங்கிளை மாற்றலாம்.
Picture touch-up options. Format Adjust tab-இல் picture formatting ஆப்ஷன்கள் உள்ளது. Brightness. இமேஜின் ஒட்டுமொத்த பிரைட்னஸை கூட்டவோ குறைக்கவோ இந்த ஆப்ஷன் மூலமாக முடியும். Contrast. இந்த ஆப்ஷன் இமேஜின் கான்ட்ராஸ்டை கூட்டவோ குறைக்கவோ உதவி செய்யும். கான்ட்ராஸ்ட் என்பது பிரைட்டஸ்ட் மற்றும் டார்க்கஸ்ட் கலர்ஸ் மத்தியில் உள்ள வேறுபாட்டின் அளவாகும். ரீகலர். செலக்ட் செய்த பிக்சரின் கலரை அட்ஜஸ்ட் செய்ய இந்த ஆப்ஷன் உதவும். இந்த பட்டனை கிளிக் செய்யும்போது பல்வேறு நிறங்கள் தம்ப்நெயில் வடிவத்தில் தோன்றும். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய கலரிங் ஆப்ஷன்ஸை செலக்ட் செய்யவும். மேலும் நாம் இமேஜின் லைவ் பிரிவியூவையும் இங்கு காணலாம். கம்ப்ரஸ் பிக்சர்ஸ். இந்த ஆப்ஷன் மூலமாக எக்ஸ்ட்ரா பிக்சர் டீடைல்ஸை நீக்கி ஒர்க் புக் ஃபைலின் அளவை குறைக்கலாம். சேஞ்ச் பிக்சர். தற்போது உள்ள இந்த ஆப்ஷன் பிக்சரை நீக்கி வேறு ஒரு பிக்சரை பிக்சர் பாக்ஸில் மாற்றும். ரீசெட் பிக்சர். இந்த ஆப்ஷன் பிக்சரை அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மிற்கு ரீஸ்டோர் செய்ய உதவும். பிவட் சார்ட்ஸ். பிவட் டேபிளில் உள்ள டேட்டாஸ்களை கொண்டு எக்ஸலில் நீங்கள் சார்ட்ஸ்களை உருவாக்கலாம். கிரியேட்டிங் பிவட் சார்ட்ஸ். பிவட் சார்ட்டை கிரியேட் செய்ய கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றவும். பிவட் டேபிளை கிளிக் செய்யவும். ஆப்ஷன்ஸ் மற்றும் டிசைன் டேப் தோன்றும். ஆப்ஷன் டேபை கிளிக் செய்து பாயிண்டரை டூல்ஸ் குரூப்பிற்கு மூவ் செய்யவும். அதில் பிவட் சார்ட்டை கிளிக் செய்யவும். இதை செய்யும் போது இன்சர்ட் சார்ட் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டிய சார்ட் டைப்பை சூஸ் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது வர்க்ஷீட்டினுள் பிவட் சார்ட் தோன்றும். பிவட் சார்ட்டை கையாளுவது. பிவட் சார்ட்டை செலக்ட் செய்யும் போது நிறைய மாற்றங்களை காண்பீர்கள். எக்ஸல் பிவட் சார்ட் டூல்ஸ் ஹெட்டிங்கின் கீழ் உள்ள ரிப்பனில் நிறைய புதிய டேப்களை ஆட் செய்யும். இந்த டேப்கள் ஃபார்மேட்டிங் மற்றும் சார்ட்களின் லேஅவுட்களை மாற்ற உதவும். மேலும் சார்ட்களின் டைட்டில்ஸ், ஆக்சஸ் மற்றும் கிரிட் லைன்ஸ்களை கான்ஃபிகர் செய்யவும் உதவும். எக்ஸலில் பிவட் சார்ட் ஃபில்டர் பேன் என்ற ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸை காண்பீர்கள். இந்த பாக்ஸை கொண்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸை சார்ட்டிலிருந்து நேரடியாக அப்ளை செய்யலாம். பிவட் டேபிளை போல பிவட் சார்ட்டும் இன்டராக்டிவ் ஆனது. இதன் பொருள் பிவட் டேபிள் ஃபீல்ட் லிஸ்டில் உள்ள ஃபீல்ட்ஸை ஒரு செக்ஷனில் இருந்து இன்னொரு செக்ஷனிற்கு டிராக் செய்து எளிதில் உங்கள் பிவட் சார்ட்டை மாற்றியமைக்கலாம். டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் மூலமாக செல்லில் தவறான டேட்டாஸ்களை என்டர் செய்வதை தவிர்க்கலாம். இதன் மூலமாக எக்ஸல் கஸ்டம் எரர் மெசேஜஸையும் பாப்அப் டிப்ஸையும் உருவாக்குகிறது. டு அப்ளை டேட்டா வேலிடேஷன். வேண்டிய செல்லுக்கு மூவ் செய்து டேட்டா டேபை சூஸ் செய்யவும். உங்கள் பாயிண்டரை டேட்டா டூல்ஸ் குரூப் மீது மூவ் செய்து டேட்டா வேலிடேஷனை கிளிக் செய்யவும். டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸ் 3 டேப்களுடன் தோன்றும். அவை செட்டிங், இன்புட் மற்றும் எரர் அலர்ட். செட்டிங்கை ஃபில் செய்து ஓகேயை கிளிக் செய்யவும். முதலாவதாக செட்டிங்கில் உள்ள ஆப்ஷனை பார்ப்போம். இந்த டேபை கொண்டு செல்லில் அனுமதிக்கப்படும் வேல்யூஸை குறிப்பிடலாம். முதலில் அலோவ் லிஸ்ட் பாக்ஸில் அலோவ் செய்யப்படும் வேல்யூவை செட் செய்து கொள்ளலாம். வோல் நம்பர், டெசிமல், டேட்டா, டைம் போன்ற சிம்பிளான டைப்பையும் செட் செய்யலாம். எடுத்துக்காட்டாக நீங்கள் வோல் நம்பரை அலோவ் பாக்ஸில் இருந்து செலக்ட் செய்யவும். பின்னர் 4, 3 என்ற வேல்யூக்களை செல்லுள்ளே இன்புட் செய்யும் போது எக்ஸல் எரர் மெசேஜை வெளிப்படுத்தி நீங்கள் தவறான இன்புட் செய்வதை தடுக்கும். நீங்கள் டேட்டா டைப்பை செலக்ட் செய்த பின்னர் டேட்டா ரேஞ்சை செட் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு டேட்டா லிஸ்ட் பாக்ஸிலிருந்து கம்பாரிசனை சூஸ் செய்யவும். பின்னர் கம்பாரிசன் செய்வதற்கு தேவையான வேல்யூஸை ஸ்பெசிஃபை செய்யவும். எடுத்துக்காட்டாக நீங்கள் வோல் நம்பருக்கான இன்புட்டை 0 - 5க்குள் ரெஸ்ட்ரிக்ட் செய்ய பிட்வீனை சூஸ் செய்து மினிமம் வேல்யூவாக 0ஐயும் மேக்ஸிமம் வேல்யூவாக 5ஐயும் செட் செய்யுங்கள். லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு போன்ற பல கம்பாரிசன்களையும் யூஸ் செய்யலாம்.
உங்கள் வேலிடேஷன் ரூலை எளிதாக ரிமூவ் செய்யலாம். வேண்டிய செல்லை மட்டும் செலக்ட் செய்தால் போதும். டேட்டா டேபை சூஸ் செய்து தேவையான செல்களை மட்டும் செலக்ட் செய்தால் போதும். டேட்டா டேபை சூஸ் செய்து பாயிண்டரை டேட்டா டூல்ஸ் குரூப் மீது மூவ் செய்து டேட்டா வேலிடேஷனை செலக்ட் செய்யுங்கள். பின்னர் செட்டிங்ஸ் டேபில் கிளியர் ஆல் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நாம் இன்புட் மெசேஜ் டேப் பற்றி காண்போம். இன்புட் மெசேஜ் டேப். டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸில் உள்ள இன்புட் மெசேஜ் டேபில் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்களையும் டைட்டில் மற்றும் இன்புட் மெசேஜ் பாக்ஸில் என்டர் செய்யலாம். மேலும் ஷோ இன்புட் மெசேஜ் when cell is selected செக் பாக்ஸ் ஆன் ஆகி இருக்கிறதா என்று உறுதி செய்யுங்கள். இல்லை என்றால் எக்ஸல் உங்கள் மெசேஜை வெளிக்காட்டாது. இன்புட் மெசேஜ் ஆனது உங்கள் டேட்டா வேலிடேஷன் செட்டிங்ஸ் பற்றிய டிஸ்கிரிப்ஷனை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். இன்புட் மெசேஜ் ஆனது செல்லில் உள்ள டேட்டாஸ் பற்றி விளக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இன்புட்டை டைட்டிலாக டைப் செய்யவும். இன்புட் மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸில் யூ ஷுட் என்டர் அ வேல்யூ இன் பிட்வீன் 0 to 5 என்று டைப் செய்யவும். ஓகேயை கிளிக் செய்து நீங்கள் குறிப்பிட்ட செல்லுக்கு மூவ் செய்யும் போது நீங்கள் என்டர் செய்த மெசேஜை எக்ஸல் டிஸ்ப்ளே செய்யும். இறுதியாக எரர் டேபிற்கு செல்வோம். எரர் டேப். தவறான இன்ஃபர்மேஷனை என்டர் செய்யும் போது இந்த டேப் எரர் மெசேஜை டிஸ்ப்ளே செய்யும். டேட்டா வேலிடேஷன் டயலாக் பாக்ஸில் எரர் அலர்ட் டேப் செல்லவும். ஷோ எரர் அலர்ட் ஆஃப்டர் இன்வாலிட் டேட்டா இஸ் என்டர்ட் செக் பாக்ஸை ஆன் செய்யவும். எரர் மெசேஜ் ஸ்டைலை சூஸ் செய்ய ஸ்டைல் லிஸ்டில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். ஸ்டாப். எக்ஸல் எரர் மெசேஜை ரீட்ரை மற்றும் கேன்சல் பட்டன்களுடன் டிஸ்ப்ளே செய்யும். எக்ஸலை பயன்படுத்துகிற நபர் மாற்றங்களை ரிவர்ஸ் செய்ய கேன்சலை கிளிக் செய்ய வேண்டும். செல்களை எடிட் மோடிற்கு மாற்ற ரீட்ரையை கிளிக் செய்து தவறுகளை திருத்த வேண்டும். வார்னிங். எரர் மெசேஜ் எஸ் மற்றும் நோ பட்டன்களுடன் இருக்கும். இதன் மூலம் டேட்டாஸ்களை என்டர் செய்கிற நபர் தொடர்ந்து செல்லலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க உதவுகிறது. எஸ்ஐ கிளிக் செய்வதால் எக்ஸல் செல்லில் என்டர் செய்யப்பட்ட டேட்டாஸ்களை அது வேலிடேஷன் ரூல்களை மீறினாலும் ஏற்றுக்கொள்கிறது. இன்ஃபர்மேஷன். எரர் மெசேஜஸ் கேன்சல் மற்றும் ஓகே பட்டன்களுடன் தோன்றும். ஓகேயை கிளிக் செய்வதால் செல்லில் நியூ டேட்டா என்டர் ஆகும். கேன்சல் செல்லில் எந்த மாற்றங்களையும் செய்யாது. இப்போது வார்னிங் ஸ்டைலை செலக்ட் செய்யலாம். எரர் என்ற ஒரு டைட்டிலை குறிப்பிட்டு The value you have entered doesn't lie in between 0 to 5 என்ற எரர் மெசேஜை டைப் செய்யவும். ஓகேயை கிளிக் செய்யவும். நீங்கள் இன்வாலிட் இன்புட்டை என்டர் செய்தவுடன் நாம் என்டர் செய்த எரர் மெசேஜ் குறிப்பிட்ட செல்லில் டிஸ்ப்ளே ஆகும். எக்ஸல் அண்ட் எக்ஸ்எம்எல். வெவ்வேறான கம்ப்யூட்டர் புரோகிராம்ஸ்களுக்கு இடையில் டேட்டாஸ்களை பரிமாறிக்கொள்ள எக்ஸ்எம்எல் ஒரு சிறந்த வழியாகும். XML டேட்டாஸ்களை ஒரு ஃபைலில் ஆர்கனைஸ் மற்றும் ஸ்ட்ரக்சரிங் செய்ய உதவும். XML ஸ்ப்ரெட்ஷீட் டேட்டாக்களை எக்ஸலை பயன்படுத்தாத வேறு பிசினஸ்களுடன் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் செய்யவும் மற்றும் வேறு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக கிரியேட் செய்யப்பட்ட ரா ப்ரோக்ராம்ஸை அனலைஸ் செய்யவும் முடிகிறது. XML ஃப்ளெக்சிபிள் ஆனது. நாம் எந்த வகையான இன்ஃபர்மேஷன்ஸ்களையும் ஸ்டோர் செய்யலாம். எடுத்துக்காட்டாக பிக்சர்ஸ், ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ், இன்வாய்ஸ் டேட்டா, ரெசீட்ஸ் மற்றும் கேட்டலாக் லிஸ்டிங்ஸ். XML பரவலாக உள்ளது. இதனால் பல்வேறு புரோகிராமிங் லாங்குவேஜ்களில் எழுதப்பட்ட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்களை XML ஆனது எளிதில் இன்ஃபர்மேஷன்ஸ்களை 2 நபர் மத்தியிலோ 2 கம்பெனிஸ் மத்தியிலோ அல்லது 2 கம்ப்யூட்டர் மத்தியிலோ ஆட்டோமேட்டிக்காக பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. XML மேப்பிங் என்ற ஃபீச்சர்ஸ் மூலமாக எக்ஸல் மேற்கூறியவற்றை செயல்பட வைக்கின்றது. XML மேப்பிங் ஆனது ஒரு குறிப்பிட்ட XML ஃபார்மேட்டை ஸ்ப்ரெட்ஷீட்டுடன் லிங்க் செய்ய உதவுகிறது. இந்த லிங்கை செட் செய்வதுடன் இதை 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று, டேட்டாஸை ஒர்க்ஷீட்டில் இருந்து XML டாக்குமெண்டிற்கு எக்ஸ்போர்ட் செய்யலாம். அல்லது XML டாக்குமெண்டிலிருந்து கண்டென்ட்ஸை ஒர்க்ஷீட்டிற்கு இம்போர்ட் செய்யலாம். எக்ஸலில் உள்ள சில XML ஃபீச்சர்ஸ்கள் ஒரு ஸ்பெஷல் டேபில் உள்ளது. அது சாதாரணமாக தோன்றாது.
XML மற்றும் எக்ஸலில் எதுவும் செய்வதற்கு முன்னால் இந்த டேபை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதற்கு ஆஃபீஸ் பட்டனை சூஸ் செய்து எக்ஸல் ஆப்ஷன்ஸை கிளிக் செய்யவும். எக்ஸல் ஆப்ஷன் டயலாக் பாக்ஸில் பாப்புலர் செக்ஷனை சூஸ் செய்து டாப் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் எக்ஸல் என்ற தலைப்பின் கீழ் ஷோ டெவலப்பர் டேப் இன் தி ரிப்பன் என்ற செக் பாக்ஸை ஆன் செய்யவும். இதை செய்யும் போது ரிப்பனில் டெவலப்பர் டேப் தோன்றும்.